அதாவது இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு பேர் சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு குறை தான் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம குழந்தை பாக்கியத்தை வந்து ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது 5ஆம் பாவத்தை தான் எடுத்துக்கிறோம். 5ஆம் பாவகாதிபதி வந்து ஒரு நல்ல நிலைமையில் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லபடியான குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ சூரியன் இருந்தால் தான் ஒரு குழந்தை வந்து கருத்தரிக்கிறதுக்கு அது வளர்ந்து நல்லபடியாக வர்றதுக்கு சூரியன் முக்கியமான ஒரு பங்காக வகிக்கிறாரு. சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய மாணவி திருமதி பாக்கியலட்சுமி அவர்கள் சார ஜோதிடத்தில் குழந்தை பாக்கியம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா பிதா குரு குலதெய்வம் அனைவரின் பொற்பாதத்தையும் தொட்டு எனது குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பொற்பாதத்தையும் தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். அதாவது இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். அதாவது இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறைய பெண்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை, 10 வருஷமாக குழந்தை இல்லை, 15 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பெண்கள் வந்து கண்ணீரும் கம்பளியுமாக வந்து எப்போ தான் எங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதாவது இந்த பிறவியில் ஒரு தாயை இல்லாமல் வாழ்ந்துடலாம், தந்தை இல்லாமல் வாழ்ந்துடலாம், கணவனை கூட இல்லாமல் வாழ முடியும். ஆனால் நமக்கு ஒரு பேர் சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு குறை தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தரும் 6 குழந்தைங்க 7 குழந்தைங்க அரை டஜனுக்கு மேலே தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அப்போல்லாம் அந்த பாக்கியம் அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்படியே படிப்படியாக குறைஞ்சி 3 குழந்தைக்கு வந்துச்சு, அப்புறம் 2 குழந்தைக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் 1 குழந்தைக்கு வந்துச்சு. இப்படியே குறைஞ்சி வந்து இப்போ குழந்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கனாக்கா மகப்பேறு மருத்துவமனை அதிகமாகிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு முறைகள் தான். அதாவது அந்த காலத்தில் வந்து அதிகமான தானியங்கள் எடுத்துக்கிட்டோம், நல்ல சத்தோட நல்ல உடல் உழைப்பு அதிகமாக இருந்துச்சு, நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியமும் கிடச்சிது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய ரசாயன பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சி போச்சு, மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அதிகமாகிடுச்சு. அதனால் குழந்தை பாக்கியம் ஒரு கேள்விக்குறியாகவே ஆயிடுச்சு. சரி, அதை விட்டுட்டு இப்போ நம்ம ஜாதக ரீதியாக குழந்தை பாக்கியத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, முதல்ல நம்ம குழந்தை பாக்கியத்தை வந்து ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது 5ஆம் பாவத்தை தான் எடுத்துக்கிறோம். 5ஆம் பாவகாதிபதி வந்து ஒரு நல்ல நிலைமையில் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லபடியான குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அந்த 5ஆம் பாவகாதிபதி வந்து வக்ரமாகிறதோ இல்லை அஸ்தங்கமாகிறதோ நீசமாகிறதோ இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக காரகர் குரு பகவான் நல்லா இருக்கணும். குரு பகவானும் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது எதை பார்க்கணுன்னாக்கா காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடத்துக்கு வந்து சூரிய பகவானை தான் கொடுத்துருக்காங்க. சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் நல்லா இருக்கும் பொழுது தான் ஒரு இந்த பூலோகத்திலேயே மொத்தத்தில் எல்லா உயிர்களும் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து சூரியன் இல்லைன்னாக்கா யாருமே உயிரோடு இருக்க முடியாது. அப்போ சூரியன் இருந்தால் தான் ஒரு குழந்தை வந்து கருத்தரிக்கிறதுக்கு அது வளர்ந்து நல்லபடியாக வர்றதுக்கு சூரியன் முக்கியமான ஒரு பங்காக வகிக்கிறாரு. அப்போ சூரியனும் இந்த இடத்துல நல்லா இருக்கணும். அதாவது 5ஆம் பாவகாதிபதி காரகர் குரு சூரிய பகவான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாரெல்லாம் வந்து 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது. அதாவது குழந்தை காரகர் ஒரு காரக கிரகம் காரக பாவகத்தில் இருக்கும்போது காரக பாவக நாஸ்தியை கொடுத்துருவாரு அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலபுருஷ தத்துவப்படி குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர். அதாவது விரையாதிபதியாக செயல்படுறதுனால
அவர் எந்த இடத்துல எல்லாம் உட்காந்துருக்கிறாரோ அந்த இடத்துக்கு விரயத்தை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ 5ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தை பாக்கியத்தை அவர் தடை பண்ணுவாருன்னு சொல்லலாம். அதே போல் 7ஆம் இடத்துல இருக்கும்போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10ல் ஒரு பார்ப்பான் பதவியை படிப்பான்னு ஒரு பழமொழியே இருக்குது. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பதவி பறிபோயிரும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இதெல்லாம் குரு வந்து தனித்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது தான் அந்த பலனை நம்ம எடுத்துக்கணும். கூட வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கும் பொழுது அதனுடைய பலன் மாறுபடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குரு பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்க வந்து காலபுருஷ தத்துவப்படி சிம்மராசி ஆகக்கூடிய அந்த 5ஆம் பாவகத்திலையும் இருக்கக்கூடாது. நமக்கு லக்னத்துக்கு 5ஆம் பாவத்திலையும் இருக்கும்போது அந்த புத்திர தோஷத்தை அங்கே கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா அவர் காலபுருஷ தத்துவப்படி 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். அப்போ அந்த 5ஆம் இடத்துக்கு அந்த 8ஆம் இடத்து பலனை தான் கொண்டு வந்து செலுத்துவார். அப்போ அந்த இடத்துல செவ்வாயும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவர் காலபுருஷ தத்துவப்படி பாதகாதிபத்தியம் பெற்றவர். அப்போ அந்த பாதகத்தை தான் அந்த 5ஆம் இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக ராகு, கேது இவங்க இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையாகவே அவங்க வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறவங்க. அப்போ 5ஆம் இடத்துல அவங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 5ஆம் பாவகத்தை தன்னுடைய 5ஆம் பாவகத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவகத்துக்கு இழுத்துட்டு போவாங்க. அப்போ 5ஆம் இடத்துக்கு அது விரயத்தை கொடுக்குது. 5ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு விரயத்துக்கு போகிறதுனால அந்த குழந்தை பாக்கியத்துக்கு அங்கேயும் தோஷத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லலாம். அதாவது தோஷம் அப்படின்னாக்கா குழந்தையே கிடைக்காது அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது. தோஷங்கிறது ஒரு தாமதம் அப்படின்னு எடுத்துக்கணும். இது உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னாக்கா, ஒரு கும்ப லக்னம் இருக்குது அப்படின்னாக்கா, கும்ப லக்னத்துக்கு 5ஆம் இடம் மிதுனம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு கேது பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவர் புதன். புதனுக்கு 17 மாதமும் கேதுக்கு ஒரு 7 மாதமும் சேர்த்து நம்ம கூட்டி பார்த்தோம்னாக்கா 23 மாதம் வருதுங்க, 24 மாதம் வருதுங்களா. அப்போ கல்யாணம் ஆகி 24 மாதம் கழித்து தான் இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி சிம்ம லக்னமாக இருக்குது, ஒரு லக்னம் இருக்குன்னாக்கா அதுக்கு 5ஆம் பாவங்கிறது தனுசு. தனுசில் வந்து ஒரு ராகு இருக்காருன்னு வைங்க. அப்போ குருவுக்கு 16, ராகுவுக்கு 18, இதை ரெண்டையும் கூட்டி பார்க்கும் பொழுது எத்தனை மாதம் வருதோ அந்த மாதம் கழித்து தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அடித்து சொல்லுங்கள். இது கரெக்டாக வரும். அதாவது ஒரு இடத்துல ஒரு பாவி இருந்தாலே அந்த இடத்துக்கு தோஷத்தை கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்த மாதிரி இன்னொரு பாவின்னு கூட சேர்ந்து வரும் பொழுது அந்த இடத்த வந்து அதிகமாக வந்து அதுக்கு தாமதத்தை அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ சனி பகவானே அங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்கா, சனி பகவான் இயற்கையாகவே அவர் ஒரு மந்த கிரகம். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த பலனை வந்து ரொம்ப லேட்டாக தான் கொடுப்பார். அப்போ 5ஆம் இடத்துல சனி இருந்து அங்கே கேது இருந்தாருனாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாக பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தாமதத்தை கொடுத்துருவார். அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் காலபுருஷனுக்கு 8க்கு ஆதிபத்தியம் பெற்றதுனால 5 + 8, யாருக்கெல்லாம் 5 + 8 காம்பினேஷன் இருக்கோ அவங்களுக்கு வந்து கருச்சிதைவு அதிகமாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 5 + 6 காம்பினேஷன் வருது அப்படின்னாக்கா அவங்க கண்டிப்பாக ஒரு மருத்துவமனையை அணுகாமல் இவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. இப்போ குழந்தை கன்சீவ் ஆகிட்டாவே ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய விஷயம் இயற்கையாகவே இப்போ நடக்குது. பட் இவங்க கன்சீவ் ஆகிறதுக்கே இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் இங்கே அது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வந்து தாமதத்துக்கு உண்டான ஒரு விஷயம். இப்போ கல்யாணம் ஆன உடனே ஒருத்தவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கணும்னு சொன்னால், இப்போ லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அவர் சுயசாரத்தில் இருக்கும்போது உடனே குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது சூரியன், குரு, 5ஆம் பாவகாதிபதி இவங்க யாருமே எந்த இடத்துலையுமே பழுதுபடாமல் முழுமையான நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எந்த விஷயத்துலையும் தடை வராது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து 18 வருஷம் கூட குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. இப்போ என்னுடைய தோழி ஒருத்தவங்க இருக்காங்க. என்னுடைய வயசு, எனக்கு இப்போ 37 வயசு முடிஞ்சு 38 வயசு ஆகுது. என்னோடய தோழியோடைய அக்கா, அவங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லாமல் இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, 1 வயசு ஆகுது.
அதுவும் முறையான முறையில் பிறக்கல. அவங்க வந்து டெஸ்ட் டியூப் பேபி, அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் டியூப் பேபி வச்சு தான் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது? இது ஒரு இடத்துல அதிகமான பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு அதிகமான தோஷத்தை கொடுத்துருது. இப்போ 5ஆம் இடத்துல சனி, கேது, செவ்வாய் இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்து அதுலேயே 5ஆம் பாவகதிபதியும் இருக்கும் பொழுது என்ன ஆயிருதுனாக்கா அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையே கொடுத்துருது. அது வந்து குலதெய்வ சாபத்தை அந்த இடத்துல கொடுக்குது. ஏன்னா கேதுங்கிறது தெய்வ சம்மந்தப்பட்டது இல்லைங்களா, அந்த இடத்துல குலதெய்வ சாபத்தை அங்கே கொடுத்துருது. அப்போ அவங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த மன்றத்தாருக்கு மிக்க நன்றி. மேடம் அவர்களுக்கு நமது யோகவராகி சக்தி பீடத்தின் பொறுப்பாளர்களான ஜெயலட்சுமி மேடம், ஜெயலதா மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செலுத்துவார்.